விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1,00,000 விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. நடராஜன் சாருக்கு என்னுடைய நினைவு சார் வேணான்னு சொல்லுவாருன்னு அவர்கிட்டலாம் சொல்லலை. அவர் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். 1996 எனக்கு ஆமாம், அவ்வளோதுன்னு பேசி பழக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இல்லை, பேசியிருக்கோம். எப்போ கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு 1970 பேட்சில் நான் வந்து அக்ரிகல்ச்சர் முடித்தேன். அதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் தான் ஆஸ் எ டெப்டி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணேன். அதுவும் சென்னையில். அது வந்து முக்கால்வாசியும் பார்த்திங்கன்னா சென்னையில் கடலோரம் பார்த்திங்கன்னா வெறும் மணல். ஒரு சைடு பக்கிங்காம் கனால் தான் போகும். பெருசாக ஒன்றும் அக்ரிகல்ச்சரில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தான் இவர் சொன்ன மாதிரி ஐஆர் 8, ஐஆர் 5 இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன். டிபார்ட்மெண்ட்டு சொன்னபடி நாங்கள் வந்து விதையை வந்து கொண்டு போய் கொடுக்கணும். எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தோம். ஒரு ஃபார்மர்ஸும் வந்து வாங்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு காரில் எடுத்துன்னு போட்டு என்னோடய ரிஸ்கில், நீங்கள் லோனை கொடுங்க, இல்லைன்னு காசை கொடுங்க, கொடுக்காமல் இருங்க, இதை முதல்ல போட்டு பயிர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி 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 நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்தோம். அப்போ பேசின பேச்சு தான். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வேலை பண்ணேன். லாஸ்ட்டில் 5 வருஷத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி என்னை வந்து ஃபெர்டிலைசர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி போட்டாங்க. அதில் வேலை பண்ணும்போது நான் கம்பெனிங்க நிறைய இடத்துல போய் பார்த்து அவங்கள்ட்ட சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து தான் வந்து ஒரு ஐசிஐன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஜெனிகா, அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சிம்புஷை வந்து உடுமல்பேட்டு, கோயம்புத்தூர் இந்த ஏரியாலாம் டெவலப் பண்ணதுக்கு கொடுத்தாங்க. அன்றைக்கி வந்து சிம்புஷ் தான் ஹையஸ்ட்டு காஸ்ட்லி. அன்றைக்கி ஆரம்பத்துலேயே ஒரு லிட்டருக்கு 1000 ரூபா, மேக்ஸிமம் 200 ரூபா 300 ரூபா ஒரு லிட்டர் இருக்கும். மோனோக்ரோட்டோஃபாஸ் இல்லைன்னா எண்டோசல்ஃபான் இதெல்லாம். இது எப்படா கொடுக்குறதுன்னு அது வேறு. அது வந்து வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படியா சேல் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உடுமல்பேட்டெல்லாம் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து இதை வந்து 100 மில்லி அடித்தா போகிறோம் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்பவே மாட்டாங்க. எல்லாம் 5 லிட்டராக 10 லிட்டர்லாம் வாங்கிட்டு போகிறவங்க 100 மில்லியில் நீங்கள் போய்ட்டு
அடிக்க சொன்னீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு பார்ப்போம். அது காட்டுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், காலங்காலத்தில் 6 மணிக்கு அவன் விவசாயியில் போயிட்டு அவன் மருந்து அடிக்கிற சமயத்தில் அதை நிறுத்திட்டு சும்மா தொட்டு சொட்டு போட்டுட்டு ஒரு இலையில காடு, இதை பாருங்கள், இது 2 நிமிஷத்தில் ஒரு பூச்சியை போட்டு விட விடுங்க, பூச்சி சாகுதா புழு சாகுதான்னு பாருங்கள் அப்படின்னு. அதில் பிக்கப் ஆனது தான் அந்த 3 மாதத்துலேயே 1000 ரூபா வந்து 2000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்குள்ளே இது வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஐசிஐ கம்பெனியில் 18 வருஷம் வேலை பண்ணான். அப்புறம் எனக்கே தோணுது, இது என்னது எப்போவும் வந்து இந்த மாதிரி விஷத்தன்மையெல்லாம் ரொம்ப அதிகமாக செலவு கொடுக்குறோமே, இதுக்கு ஒரு இதாக இல்லையா, இந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இந்த மார்கோ பயோ கண்ட்ரோல்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அப்போ தான் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து ஜெய்சங்கர் அந்த மாதிரி ஒரு 4-5 பேர்லாம் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. அப்போ ஜெய்சங்கர் நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு, நீங்கள்லாம் குழந்தைங்களை கொண்டு போனால் எல்கேஜிக்குள்ளே போய் அழுவும் எப்படி கொண்டு போவீங்களோ அதே மாதிரி தான் இவர் வந்தார். அன்றைக்கி பேசவே தெரியாதுங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரியல, கேட்ட கேள்விக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. கடைசியில் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா எப்படிங்க உங்களை எடுக்கிறதுன்னு கேட்டான். அப்புறம் என் மூஞ்சியை பார்த்து சொன்னார் இந்த மாதிரி, சார் எனக்கு கொடுங்க நான் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். உடனே நான் எடுத்தேன் அவரை. அன்றைக்கி எடுத்த சங்கர் தான் இன்றைக்கி பேசுகிறாரு 3 மணி நேரமாக. ஆனந்த கண்ணீர் விடுறதா இல்லை அவர் காலில் விடுறதான் தெரியல எனக்கு. ஏன்னா பேச்சே கிடையாது இல்லை, இப்படி எப்படி பேச கற்றுனான்னு மோஸ்ட்டு நான் அவன்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு இவர் பேசுறது. ஏன்னா அதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் கம்பெனியை விட்டேன், இவரும் விட்டு போயிட்டார். எங்கே போனார் என்ன பண்ணார்னு அப்புறம் கொஞ்ச நாளாக தெரியவே இல்லை. அப்புறம் இவர் என்ன அமெரிக்காவிலேருந்து கான்டாக்ட் பண்ணார், அப்போ தான் தெரியும் இவர் அமெரிக்காவில் இருந்திருக்காருன்னு. அந்த மாதிரி பழகின ஜெய்சங்கர் இன்றைக்கி வந்து ஒரு 150 ஃபார்மர்ஸுக்கு மேலே வந்து அவரை மதித்து வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறாருன்னா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது இல்லை, அது டெஃபினட்டாக இது இஸ் அ கிரேட். அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்லணுன்னா, உங்கள் பிள்ளைங்கள்லாம் கூட பிஎஸ்சி படிச்சிருப்பாங்க, எம்எஸ்சி படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இவர் மட்டும் எப்படிங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு எப்படி பிஹெச்டி பண்ணுறாரு? யாராவது ஆலோசிச்சிங்களா? அது எம்எஸ்சி கிடையாது, ஒரு பேப்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து கூப்பிட்டு வந்து பிஹெச்டி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவரோட அறிவு அப்போ எப்படி இருக்கும்னு நீங்களும் ஆலோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட நீங்கள் அறிவுரை கேட்குறது இந்த உங்கள் பாக்கியம்தான் சொல்லணும் இல்லையா, வேறு ஒன்றும். இதான் எனக்கு சொல்ல வேண்டியது, சொல்லிட்டேன். தேங்க்யூ வெரி மச் சார். உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.